பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒருபுறம் இருந்தாலும் மறுபக்கம் கட்டணத்தை அதிகரிக்க முடியாத நிலையில் இருப்பதாக கூறுகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர்கள். மதுரையில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் என்ன? இப்போது பார்க்கலாம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அடுத்து சென்னையில் ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோக்களின் கட்டணம் சில தினங்களுக்கு முன் உயர்த்தப்பட்டது. சராசரியாக 5 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் மதுரையில் இன்னும் பழைய கட்டணமே தொடர்கிறது. ஆட்டோக்களில் 3 கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு குறைந்தபட்சம் 30 ரூபாயும் அதற்கு மேல் பயணப்பட்டால் 50 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. ஷேர் ஆட்டோக்களில் 10 முதல் 15 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விற்கும் விலையில் இந்த விலை கட்டுப்படியாகவில்லை என்கிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள். நாங்கள் 10 ரூபா தான் வசூல் பண்ணுறோம். பஸ்ஸோட கம்மியாக தான் வசூல் பண்ணுறோம். வேறு கூட காட்டெல்லாம் தர மாட்டாங்க. பஸ்ஸோட கம்மியாக தான் வசூல் பண்ணணும். பெட்ரோல் விலை டீசல் ரொம்ப நாளுக்கு நாளாக வசந்துக்கிட்டு போய்கிட்டு ரொம்ப சிரமமாக சார். என்ன சொல்லு சார், கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. என்ன சிரமமாக தான் இருக்குது. இது குறைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. 10 ரூபா 5 ரூபா கூட்டி தர்றதுக்கு ஆட்டோவில் போயிடுவேன், பஸ்ஸில் போயிடுவேன்னு போயிடுறாங்க. நாங்கள் ஆட்டோவில் ஏறுறாங்கல்ல, 4 பேர் ஏற்றுறோம். நாங்கள் அதுக்கு மேலே ஏற்ற முடியலை. 40 ரூபாய்க்கு இங்கே இருந்து கீழே அதை போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? டீசல் விற்கிற விலையில் இது போகும். வண்டிக்கு 400 ரூபா வாடகை கொடுக்கணும். இடையில போல் ரொம்ப மோசமாக இருக்குது. பொழப்பு எங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 200 300 தான் வீட்டுக்கு கொண்டு போனேன். வண்டி வாடகை 200. நாங்களும் அது தவணை கட்டணம் எல்லாம் பார்க்கணும். எங்களை கஷ்டத்து அவ்வளோ சூழ்நிலை அப்படி இருக்குது. இன்சூரன்ஸ் வேறு வருஷத்துக்கு இப்போ 5000 ரூபா இருந்தது, இப்போ 8050 ரூபா ஆயிடுச்சு. எப்சி எடுக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு வண்டி எப்சி எடுக்கிறதுக்கு 40,000 ரூபா செலவாகுது. எங்களால் தொழில் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மினிமம் 30 ரூபா வாங்குகிறோம் சார். மினிமம் இப்போ ஆட்டோக்கு 30 ரூபா வாங்குகிறோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னா 50 ரூபா 60 ரூபா வாங்குகிறோம். ஒன்றும் கட்டுப்படி ஆக மாட்டேது சார். மதுரை மாநகராட்சியில் சுமார் 10,000 ஷேர் ஆட்டோக்கள் உட்பட 17,000 ஆட்டோக்கள் இயங்கி வரும் நிலையில் வாடகை, பராமரிப்பு செலவு, பெட்ரோல் டீசல் செலவு என தங்களுக்கான வருவாய் பெரிதும் குறைந்துவிட்டதாக வருத்தப்படுகிறார்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இந்திரகுமாருடன் செய்தியாளர் கணேஷ்குமார்.